போன எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தொடர்ச்சியாக நடந்த தேவாசுர போராட்டத்தில் தேவர்கள் மட்டுமே எப்போவுமே வெற்றி பெற்றிருந்தாங்க. அசுரர்கள் தோல்வி மட்டுமே சந்திச்சிருந்தாங்க. அப்போ அசுரர்கள்லாம் அவங்க ரொம்ப வருத்தம் அடைஞ்சு அவங்களோட குருவான சுக்ராச்சாரியர்கிட்ட போய் அவங்களோட மனக்கவலை சொல்கிறாங்க. அப்போ சுக்ராச்சாரியர் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, நான் மந்திர சக்திலையும் சரி மருத்துவத்துலேயும் சரி ரொம்ப கை தேர்ந்தவர், கண்டிப்பாக நான் அவங்கள ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அசுர மாயை உண்டாக்குறாங்க. அந்த அசுர மாயை தேவர்கள் மகாவிஷ்ணுவோட சக்தியால் அவங்க அந்த அசுர மாயை உடைச்சிட்டு அசுரர்கள் பூராமே விரட்டி அடிக்க ஆரம்பித்தாங்க. தேவர்களோட தாக்குதல் தாங்க முடியாத அசுரர்கள் எல்லாமே திரும்ப அவங்களோட குருவான சுக்ராச்சாரியர்கிட்ட போய் அவங்க பணியும் செஞ்சாங்க. அப்போ சுக்ராச்சாரியர் சொல்கிறாரு, நான் கைலாய மலைக்கு போய் சிவபெருமான் கிட்ட விசேஷமான மந்திர உபதேசம் பெற்று வர போகிறேன். அந்த மந்திர உபதேசத்தை வச்சுட்டு நான் அசுரர்களில் மிக சக்தி வாய்ந்தவர்களை மாற்ற போகிறேன். ஏன் அப்படின்னா, முன்னொரு சமயம் பிரம்மதேவன் என்கிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னார். மகாவிஷ்ணு திரும்ப ஒரு அவதாரம் எடுத்து அசுரர்கள்லாம் அழிக்க போகிறாராம். அவர் அவதாரம் எடுத்து வரதுக்குள்ளே நான் மந்திர உபதேசம் பெற்று வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மகாவிஷ்ணுவை எதிர்த்து நம்ம சண்டை போடுற அளவுக்கு நம்மக்கிட்ட பலங்கள் இருக்கும். அதனால் நான் வர வரைக்கும் நீங்கள் உங்களை தற்காத்து கொண்டு நீங்கள் மறைஞ்சி வாழுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் அசுரர்களில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க பிரகலாதன்ட்ட போய், நாங்கள் இனிமேல் தேவர்களோட போர் பண்ண மாட்டோம், நாங்கள் தவத்துக்கு போக போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தேவர்களுக்கு தூது சொல்லணும். ஏன்னா நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தேவர்கள் ஏற்றுக்கொள்வாங்க, உங்களை மட்டும்தான் அசுரர்களை மதிக்கவும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரகலாதனும் அசுரர்கள் கேட்ட மாதிரி அவங்க தேவர்கிட்ட போய் தூது சொல்கிறாங்க. தேவர்களும் சரி, அசுரர்கள் தவந்தனம் பண்ண போகிறாங்க, நாங்கள் இனிமேட்டு எந்த ஒரு தொல்லையும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அவங்க ஒத்துக்கவும் செய்கிறாங்க. இப்படி அசுரர்கள் பலம் இழந்து அவங்க தேவர்களுக்கு பயந்து தவம் செய்கிற மாதிரி அவங்க ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இப்படி அசுரர்கள் ஏமாத்துற விஷயம் தேவர்களுக்கு தெரிஞ்சுதா, இல்லை தேவர்கள் அசுரர்கள் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சுக்ராச்சாரியர் அவர் மந்திரோபதேசம் பெற்று வந்தாரா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். பிரகலாதன் தேவர்கள்கிட்ட போய் தூது சொன்ன மாதிரி அசுரர்கள் அவங்க ஆயுதத்தை விட்டுட்டு அவங்க சுகதுக்கங்களை விட்டுட்டு அவங்க தவத்துக்கு போகிற மாதிரி அவங்க கபடம் ஆடவும் செஞ்சாங்க. அவங்க காசிப மகரிஷியோட ஆசிரமத்து பக்கத்தில் உட்காந்து அவங்க தவ முனிவர்கள் போல் வேடம் அணிஞ்சு அவங்க ஆடம்பரமாக தவம் பண்ணுற மாதிரி அவங்க நடிக்கவும் செஞ்சாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. அப்போ தேவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு, அசுரர்கள் உண்மையிலே தவம் பண்ணுறாங்களா, இல்லை நம்மக்கிட்ட ஏமாத்துறதுக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்களா, என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்போ அசுரர்களை அவங்க கண்காணிக்கிறதுக்காக பார்க்குறாங்க. அப்போ அசுரர்கள் அவங்க உண்மையிலே தவம் பண்ணுற மாதிரி ரொம்ப பிரமாதமாக அவங்க நாடகம் ஆடவும் செஞ்சாங்க. அந்த நாடகத்தை தேவர்களும் நம்பவும் செஞ்சாங்க. அப்போ அசுரர்கள் யோசிக்கிறாங்க, எத்தனை நாள் தான் நம்ம இப்படி வேஷம் போட்டு தேவர்களுக்கு பயந்து நம்ம தவம் பண்ணுற மாதிரி நடிக்கிறது, நம்மளோட குருநாதர் சுக்ராச்சாரியர் எப்போ தான் வருவாருன்னு சொல்லி சுக்ராச்சாரியர் எதிர்பார்த்து அவங்க காத்துட்டே இருந்தாங்க. சுக்ராச்சாரியரும் அவர் கைலாய மலைக்கு போய் சிவபெருமானை பார்த்து ரொம்ப பணிவாக அவர் வணங்குறாரு. சிவபெருமான் சுக்ராச்சாரியரை பார்த்து கேட்குறாரு, சுக்ராச்சாரியரே, கைலாய மலையில் என்னை தேடி வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சுக்ராச்சாரியர் சிவபெருமானை பார்த்து ரொம்ப பணிவாக அவர் சொல்கிறாரு, மகாதேவா, எனக்கு ஒரு விசேஷமான மந்திரோபதேசம் நீங்கள் சொல்லணும். அதாவது அந்த மந்திரத்தினால அசுரர்களுக்கு எப்போவுமே வெற்றி அப்படிங்கிறது கிடச்சிட்டே இருக்கணும், தேவர்களுக்கு தோல்வி மட்டுமே தான் உண்டாகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரத்துக்கு மாற்று மந்திரம் தேவகுருவான பிரகஸ்பதிக்கு தெரியக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான மந்திரத்தை நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இப்போது சிவபெருமான் யோசிக்கிறாங்க, இவர் கேட்குறது நியாயம்தான். ஏன் அப்படின்னா, இவர் அசுரகுரு, இவர் அசுரர்கள் எப்போவுமே வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்பார். இருந்தாலும் இவர் கேட்ட மந்திரத்தை நம்ம இவருக்கு உபதேசம் பண்ணோம் அப்படின்னா அசுரர்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாயிடுவாங்க. கண்டிப்பாக அவங்க தேவர்களுக்கு நிறையா இடைஞ்சல்களை கொடுத்து தேவர்களை நிம்மதி இல்லாமல் வச்சுருப்பாங்க. இதனால் பிரபஞ்சத்தில் எல்லாமே தலைகீழாக மாறிடும். நம்ம இந்த விஷயத்தை அவருக்கு எடுத்த உடனே உபதேசம் பண்ணக்கூடாது. இவர் எப்படியாவது நம்ம நிராகரிக்கணும், நம்ம தட்டி கழிக்கணும். அதனால் இவர் கடினமான விரதங்களையும் தவங்களையும் நம்ம பண்ண சொல்லுவோம். சாத்தியமற்ற தவ முறைகளை நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக சுக்ராச்சாரியர் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அவருக்கு நம்ம மந்திர உபதேசம் கொடுக்கணுன்ற அவசியமும் இருக்காது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் நினச்சிக்கிட்டு சுக்ராச்சாரியரை பார்த்து அவர் சொல்கிறாரு, சுக்ராச்சாரியரே, நீங்கள் கேட்ட விசேஷமான மந்திரத்தை நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விதமான விரதம் இருக்கணும். அந்த விரதம் ரொம்ப கடுமையானது.
அதை உங்களால் இருக்க முடியுமா? அந்த விரதத்தை நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாங்க. அப்போ சுக்கிராச்சாரியர் சொல்கிறாங்க, மகாதேவா, அது என்ன விதமான விரதமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை கண்டிப்பாக நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்கிறாங்க, 1000 ஆண்டு காலம் நீங்கள் தலைகீழாக இருந்து தவம் இருக்கணும். அந்த தவத்தப்போ நீங்கள் எந்த ஒரு ஆகாரமோ உட்கொள்ளக்கூடாது, காற்றை கூட சுவாசிக்காமல் நீங்கள் யாக புகையை மட்டுமே சுவாசித்து நீங்கள் விரதம் இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு கடுமையான விரதங்கள் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 1000 ஆண்டு முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட மந்திரத்தை நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சுக்கிராச்சாரியர், சரி, அந்த மந்திரத்தை நான் உபதேசமாக பெறணும் அப்படின்னா இந்த கஷ்டமான விரதம் இருந்தால் தான் ஆகும் அப்படின்னா நான் இந்த விரதத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தலைகீழாக இருந்து சிவபெருமான் சொன்ன மாதிரியே அவர் தவம் இருக்கவும் ஆரம்பித்தார். சுக்கிராச்சாரியர் தவம் இருக்கிற விஷயம் தேவர்களுக்கு தெரிய வருது. அப்போ தேவர்கள் யோசிக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா அசுர குருவான சுக்கிராச்சாரியர் ரொம்ப விசித்திரமான ஒரு தவம் இருக்கார். அசுரர்களோ நாங்கள் இனிமேல் போரே பண்ண மாட்டோம், ஆயுதங்களே எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தவத்துக்கு போயிருக்காங்க. இது ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரனோ தேவர்களோ அவங்க யோசிக்கிறாங்க. கடைசியில் தேவர்கள் என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அசுரர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க திட்டம் போட்டுட்ருக்காங்க. அதனால தான் சுக்கிராச்சாரியர் இப்படி ஒரு தவத்தில் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த அசுரர்கள் கெட்டவங்க தான். இவங்க ஏதோ ஒரு விஷயம் பதுங்கிட்டு நமக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க, இவங்களை சும்மா விடக்கூடாது, இவங்களை நம்ம திரும்ப அடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆயுதங்கள் எடுத்துகிட்டு அவங்க அசுரர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவங்க அசுரர்களை முழுக்க சுற்றி வளைக்கவும் செய்கிறாங்க. அப்போ அசுரர்களுக்கு பயம் ஏற்படுது. நம்ம என்ன பண்ணோம், நம்ம தான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலையே, நம்ம தவத்தில் தானே இருக்கோம், அப்படி இருக்கிறப்போ இந்த தேவர்கள் ஏன் ஆயுதங்களை எடுத்து வராங்கன்னு சொல்லிட்டு அசுரர்கள் எல்லாமே மண்டிட்டு தேவர்களோட காலில் விழுந்து அவங்க அழுகவும் செய்கிறாங்க. நாங்கள் தான் அவங்ககிட்ட பகைக்கு வரல, நாங்கள் தான் தவத்துக்கு போகிறோன்னு சொல்கிறோமே, எங்களை ஏன் இப்படி சுற்றி வளைச்சிருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் எங்களை வழி நடத்துறதுக்கு எங்கள் குலகுருவான சுக்கிராச்சாரியரும் கிடையாது, அவருக்கு ஏதோ சொந்த விஷயமா அவர் தவத்துக்கு போகிறேன்னு சொல்லி போயிட்டாரு. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்களே பலம் இல்லாமல் இருக்கோம், உங்கள் கூட போய் போராடிங்கனால் ஜெயிக்க முடியுமா? நாங்களே உங்ககிட்ட சரணடைஞ்சு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி உங்ககிட்ட நாங்கள் உதவி கேட்டிருந்தோம். அப்படி இருக்கிறப்போ சரணடைஞ்சவங்களே நீங்கள் அழிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க, இது நியாயமா, இது தர்மமா அப்படின்னு சொல்லி அசுரர்கள் தேவர்கள்ட்ட கெஞ்சி கேட்குறாங்க. அசுரர்கள் சொன்னதை கேட்ட உடனே தேவர்கள் அசுரர்களை பார்த்து சொல்கிறாங்க, அசுரர்களே, கண்டிப்பாக நீங்கள் உண்மையை சொல்லலை, போய் தான் சொல்கிறீங்க, எங்களுக்கு தெரியும். நீங்கள் சுக்கிராச்சாரியரை போய் தவம் இருந்து ஏதாவது ஒரு மந்திரத்தை தெரிஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி நீங்கள் அனுப்பியிருக்கீங்க. அந்த மந்திரத்தினால உங்களுக்கு நல்லது உண்டாகும், எங்களுக்கு தீமை தான் உண்டாகும் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களோட கபட நாடகத்தை நாங்கள் இனிமேட்டு நம்பவே மாட்டோம். நீங்கள் தவம் பண்ணுற மாதிரி ஊர் உலகத்தை ஏமாத்துகிற மாதிரி இனிமேட்டு எங்களை ஏமாற்ற முடியாது. பகைவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எங்கள் கூட நட்பு பாராட்டுவீங்க அப்படிங்கிறது எங்களால் ஏற்கவே முடியாது. பகைவர்கள்கிட்ட நாங்கள் உண்மையை எதிர்பார்க்கறது, நீதி எதிர்பார்க்கறது நியாயமே கிடையாது. அதனால் உங்களோட ஆயுதத்தை எடுத்துகிட்டு வாங்க, நம்ம போர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேவர்கள்லாம் ரொம்ப கோவத்தோடு அவங்க சொல்லவும் செய்கிறாங்க. தேவர்கள் சொன்ன விஷயத்தை கேட்டு அசுரர்கள் அவங்க யோசிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பேசிக்கவும் செய்கிறாங்க. இனிமேட்டு நம்ம தேவர்கள்கிட்ட என்ன சொன்னாலும் அவங்க கேட்கவும் மாட்டாங்க, அவங்க நமக்கு இறக்கப்படவும் மாட்டாங்க. அதனால் தேவர்கள்ட்ட தப்பி ஓடி நம்மளோட குருவான சுக்கிராச்சாரியரோட வீட்டில் போய் நம்ம தஞ்சம் புகுருவோம். அங்கே சுக்கிராச்சாரியோட தாய் இருக்காங்க, அவங்க நமக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்கள் எல்லாமே தேவர்கள்ட்ட தப்பி ஓடி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சுக்கிராச்சாரியோட தந்தையான பிருகு முனிவரோட ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா சுக்கிராச்சாரியோட தாய் அங்கே இருக்காங்க. அப்போ அவங்க அசுரர்களை பார்த்து, அசுரர்களே என்னாச்சு, ஏன் இவ்வளோ பயந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி வரீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, தேவர்கள் எங்களை அடிக்கிறதுக்காக வராங்க, எங்களை யாராவது காப்பாற்றுங்க, எங்கள் குருநாதரும் தவத்துக்கு போயிட்டாரு, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சரண் போகவும் செய்கிறாங்க. அப்போ சுக்கிராச்சாரியோட தாய் சொல்கிறாங்க, பயப்படாதீங்க, இந்த ஆசிரமத்தில் நீங்கள் உள்ளே இருங்க, இந்த ஆசிரமத்துக்குள்ளே உங்களை அடிக்கிற அளவுக்கோ உங்களை தாக்குற அளவுக்கோ தேவர்களுக்கு தைரியம் கிடையாது, அப்படியே வந்தாலும் நான் அவங்கள சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அபயம் அளிக்கவும் செய்கிறாங்க. சுக்கிராச்சாரியரோட தாய் சொன்ன வார்த்தை கேட்டு அசுரர்கள் எல்லாமே ஒரு தைரியத்தோடையும் ஒரு நிம்மதியோடையும் அந்த ஆசிரமத்திலே அவங்க இருக்கவும் செஞ்சாங்க. அசுரர்களை விரட்டி வந்த தேவர்கள் பார்க்குறாங்க, சுக்கிராச்சாரியோட ஆசிரமத்தில் அசுரர்கள் ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே தேவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க அத்துமீறி உள்ளே போய் அசுரர்களை பயங்கரமாக அடித்து அவங்கள துன்புறுத்தவும் செய்கிறாங்க. இதை பார்த்த உடனே சுக்கிராச்சாரியோட தாய் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க தேவர்களை பார்த்து சொல்கிறாங்க, தேவர்களே அடிக்காதீங்க, அவங்க என்கிட்ட தஞ்சம் புகுந்திருக்காங்க, அடைக்கலம் புகுந்து
வந்தவங்களை வந்து அடிக்கிறது தப்பு, நீங்கள் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் கூட தேவர்கள் காதலே வாங்கலை. அந்த சமயத்தில் தேவர்கள்ட்ட அடி வாங்கிட்டு இருக்க அசுரர்கள் வந்து வழி தாங்க முடியாமல் அவங்க கத்தி கதறாங்க. ஐயோ அம்மா, இந்த உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே எங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. நீங்கள் எங்களை காப்பாற்றுறேன்னு சொன்னீங்களே, தேவர்கள் வந்து எங்களை அடிக்காமல் எங்களை கொல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு அபயம் அளிக்கிறேன்னு சொன்னீங்களே, உங்களோட பார்வையிலேயே வந்து எங்களை இப்படி அடிக்கிறாங்க, எங்களால் தாங்க முடியல, எங்களை காப்பாற்றுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க கத்தி ஓன்னு அழுகவும் செய்கிறாங்க. அசுரர்கள் வழி தாங்க முடியாமல் அவங்க கதறி அழுகிறத பார்த்து அம்மையாரனால் பொறுத்து கொள்ளவே முடியல. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட தவ வலிமையால் நித்ராதேவியை வரவழைச்சி தேவர்கள் மேலே ஏவவும் செய்கிறாங்க. நித்ராதேவியோட சக்தினால் இந்திரன் முதலிய எல்லா தேவர்களும் வந்து தூக்கத்தால் ஆட்கொண்டு அவங்க ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவங்க எல்லாமே மயங்கி விழுந்து தூங்கவும் செய்கிறாங்க. இப்படி சுக்ராச்சாரியோட ஆசிரமத்தில் சுக்ராச்சாரியோட தாய் வந்து நித்ராதேவி ஏவி விட்ட விஷயத்தை வந்து மகாவிஷ்ணு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து அங்கே வராரு. வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திரதேவன் வந்து ஒரு சின்ன மயக்கத்தோடு இருக்காங்க. மற்ற தேவர்கள் எல்லாமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ மகாவிஷ்ணு வந்து இந்திரதேவனை பார்த்து சொல்கிறாங்க, இந்திரா பயப்படாத, நீ என் பக்கத்தில் வந்த அப்படின்னா உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மயக்கத்தையும் தூக்கத்தையும் நான் விளக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்திரதேவனும் ஓரளவுக்கு தட்டி தடுமாறி மகாவிஷ்ணு பக்கத்தில் வராங்க. மகாவிஷ்ணு பக்கத்தில் வந்தோடனே நித்ராதேவியோட சக்தி அப்படிங்கிறது விலகிருச்சு. இந்திரதேவன் தெளிவடைஞ்சிட்டாரு. இதை பார்த்த சுக்ராச்சாரியர் தாய், அதாவது பிருகுமுனிவரோட மனைவி வந்து அவங்க ரொம்ப கோவத்தோட இந்திரதேவனை பார்த்து சொல்கிறாங்க, இந்திரா நீ மட்டும் கிடையாது, தேவர்கள் எல்லாமே ஒரு அலங்காரத்தோடு இருக்காங்க. அதனால தான் என் பேச்சை கூட அவங்க மதிக்காமல் அவங்க வந்து அசுரர்களை ரொம்ப துன்புறுத்தினாங்க. இப்படி மயங்கி போயும் கிடக்குறாங்க. இப்போவே சொல்கிறேன், நீ தேவர்கள் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு உன்னோட இடத்துக்கு நீ ஓடிரு, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீ என்னை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்திரதேவன் வந்து அவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி அவங்க ஒரு பாவனையோட நிற்கவும் செஞ்சாங்க. அப்போது அந்த பிருகுமுனிவரோட மனைவியானவங்களோ சுக்ராச்சாரோட தாயானவங்களோ அவங்க சொல்கிறாங்க, நீ வந்து இவ்வளோ இருமாப்போட இருக்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து என்னோடய தவ வலிமையால் ஒரு மிகப்பெரிய உருவம் எடுத்து உங்கள் ரெண்டு பேரையும், அதாவது உன்னையும் சரி மகாவிஷ்ணு சரி, நான் முழுங்க போகிறேன், நான் முழுங்கி உங்களை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஒரு சம்பவத்தில் மகாவிஷ்ணு சக்தி அதிகமாக இல்லை என்னோடய தவ வலிமை பெருசாக அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நித்ராதேவி வந்து மகாவிஷ்ணு மேலேயும் இந்திரதேவன் மேலேயும் ஏவவும் செய்கிறாங்க. நித்ராதேவியோட சக்தினால இந்திரதேவனும் சரி மகாவிஷ்ணுவும் சரி அவங்க சக்தி இல்லாதவங்க போல் அவங்க அங்கேயே ஸ்தம்பிச்சு நிற்கவும் செஞ்சாங்க. அவங்கள நித்ராதேவி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கொள்ளவும் செஞ்சாங்க. இதனால் மகாவிஷ்ணுனாலையும் இந்திரதேவனாலையும் கொஞ்சம் கூட அவங்க அசைய முடியாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இதை பார்த்த தேவர்கள் எல்லாமே பதறி போய் அவங்க ஓன அழுகவும் செய்கிறாங்க. என்னடா இது, எங்களை காப்பாற்ற வந்த மகாவிஷ்ணுக்கும் இந்திரதேவனுக்கும் இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. அந்த சமயத்தில் இந்திரதேவன் வந்து மகாவிஷ்ணு பார்த்து ஒரு மயக்கத்தோடு சொல்கிறாங்க, மாயவா பரமாத்மாவே, இந்த ரிஷி பத்னி வந்து அவங்க தவ வலிமையால் நம்மளை சுட்டு எரிச்சு முழுங்குறதுக்குள்ளே நீங்கள் வந்து அவங்கள சம்ஹாரம் பண்ணிடுங்க, அவங்கள அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இந்திரதேவன் சொன்னதை கேட்டு மகாவிஷ்ணு வந்து அவர் ஒரு சின்ன யோசனையோட அவர் நிற்கவும் செய்கிறாரு. அப்போ இந்திரதேவன் சொல்கிறாங்க, மகாவிஷ்ணுவே, நீங்கள் இவங்களை அழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்திரீஹஸ்தி தோஷம் வரும்னு சொல்லி நீங்கள் பயப்படுறீங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க, அதை வந்து போக்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பரம பக்தனான பிருகுமுனிவரோட மனைவி அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் வந்து யோசிக்கிறீங்களா? நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க, அவங்கள வந்து அழிச்சிருங்க, இல்லை அப்படின்னா அவங்க நம்மளை அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் தூண்டி விடவும் செய்கிறாரு. இந்திரதேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு மகாவிஷ்ணு வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் வந்து அவரோட சக்கராயத்தை வரவழைச்சி அவர் தயவுதாட்சணை இல்லாமல் அந்த சுக்ராச்சாரோட தாயான, அதாவது பிருகுமுனிவரோட மனைவி மேலே அந்த சக்கராயத்தை அவர் ஏவவும் செய்கிறாரு. அந்த சக்கராயுதம் போய் அந்த ரிஷி பத்னியோட தலையை வெட்டி அவங்கள கொல்லவும் செய்யுது. இதை பார்த்த உடனே தேவர்களோ தேவேந்திரனோ அவங்க ரொம்ப சந்தோஷமாக துள்ளி குதிக்கவும் செஞ்சாங்க. மகாவிஷ்ணு வந்து அவர் ஆழ்ந்த யோசனையில் போயிட்டார். அப்போ இந்திரதேவன் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மகாவிஷ்ணு வந்து சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உன் வார்த்தைகளை கேட்டு இவங்களை நான் சம்ஹாரம் பண்ணிட்டேன். இவங்களோட கணவரான பிருகுமுனிவரும் சரி இவரோட மகனான சுக்ராச்சாரியும் சரி அவங்க இந்த நடந்த விஷயத்தை தெரிஞ்சு எனக்கு சாபம் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாபத்தை மாற்றவே முடியாது. இதில் உங்களுக்கும் பங்கு இருக்குது, நீங்களும் வந்து சாபம் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. மகாவிஷ்ணு சொன்ன வார்த்தைகளை வந்து இந்திரதேவனும் தேவர்களும் வந்து அவங்க பொருட்படுத்தாமல் இப்போதைக்கு இந்த ரிஷி பத்னி அழிஞ்சிட்டாங்க, அசுரர்களை இனிமேட் காப்பாற்றுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அவங்க துள்ளி குதிச்சுட்டு இருந்தாங்க. மகாவிஷ்ணு பயந்தாமலே பிருகுமுனிவரோட மனைவியை வதம் பண்ணது மகாவிஷ்ணு தான் அப்படிங்கிற விஷயம் வந்து பிருகுமுனிவர் தெரிய வந்துச்சா தவத்துக்கு போய் மந்திரோபதேசம் பெற்று வந்து மிக சக்தி வாய்ந்தவராக மாறணும்னு சொல்லி சுக்ராச்சார தவத்துக்கு போயிருந்தார். அந்த சமயம் அவரோட தாய் வந்து இப்படி இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அவர் தெரிய வந்துச்சா. அது மட்டும் இல்லாமல் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த இந்த பிரச்சனையில் பலியான பிருகுமுனிவரோட மனைவியோட மரணத்துக்கு அவங்களுக்கு நியாயம் கிடைச்சதா அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா அடுத்த ஒரு எபிசோட கன்யூஸாக பாருங்கள்.